ஸோ இங்கிலீஷில் வர டூன்ற ப்ரிப்போசிஷனுக்கு ஜெர்மனில் 5 அர்த்தங்கள் உண்டு. இப்போ இங்கிலீஷில் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, ஐ எம் கோயிங் டு சினிமா தியேட்டர், ஈ இஸ் கோயிங் டு ஸ்கூல், வி ஆர் ஆல் கோயிங் டு சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு டூன்னு வர இடத்துல நம்ம எப்பயுமே ஜூ போட முடியாது. அதுக்கு பதிலாக ஜெர்மனில் 5 அர்த்தங்கள் இருக்குது. நாக், இன், அவுஃப், அன், ஜூ. ஸோ இந்த 5 வார்த்தைகளும் வெவ்வேறு சினாரியாலும் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம போகிற இடம் எந்த மாதிரியான இடம், அதை பொறுத்து நம்ம அந்த 5 வார்த்தையில் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு மீனிங் வந்து நாக். நாக் நம்ம எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம போகிற இடம் வந்து ஒரு ஊர் பேரோ ஒரு நாடு பேரோ இருந்தால் நம்ம நாக் யூஸ் பண்ணணும். அல்லது வந்து ஒரு திசையை நோக்கி நம்ம வடக்கு பக்கம் போகிறோம், தெற்கு பக்கம் போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நாக் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் கோயிங் டு பெங்களூர், நான் பெங்களூருக்கு போகிறேன். இந்த இடத்துல டூன்னு வருது, பட் ஆனால் நம்ம எங்கே போகிறோம், ஒரு ஊர் பேர் சொல்லிவிட்டு பெங்களூருக்கு போகிறோன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஊர் பேர் வந்தாலே நம்ம டூக்கு பதிலாக நாக் போடணும். இஷ் கேஹ நாக் பெங்களூர். அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிளில் இஸ் டிரைவிங் டு பெர்லின். இங்கே டூ வருது, ஆனால் டூக்கு பக்கத்தில் நம்ம ஒரு ஊர் பேரோ நாடு பேரோ போட்டாலே நம்ம டூக்கு வந்து நாக் யூஸ் பண்ணணும். இஸ் டிரைவிங் டு பெர்லினுக்கு வந்து எர்ஃபியட் நாக் பெர்லின். டூக்கு வந்து நாக். அதே மாதிரி அடுத்தது, வி ஆர் ஃப்ளையிங் டு ஜெர்மனி டுமாரோ. நாங்கள் நாளைக்கு ஜெர்மனிக்கு பறந்து போகிறோம். ஸோ ஜெர்மனின்றது ஒரு நாடோட பேர், அதனால் டூக்கு அப்புறம் வர்றதுனால டூக்கு நம்ம நாக் யூஸ் பண்ணுறோம். வி ஃப்ளீகன் நாக் டாய்ச்லாண்ட் மார்கன். ஸோ அடுத்தது வந்து ஒரு திசை வருது. ஆர் தே கோயிங் டுவர்ட்ஸ் நார்த்? அவங்க வடக்கு நோக்கி போயிட்டுருக்காங்களா? வடக்கு நோக்கி, தெற்கு நோக்கி, அந்த மாதிரி திசை வந்தாலே நம்ம டூக்கு வந்து நாக் யூஸ் பண்ணணும். இதோட ஆன்சர் வந்து கேன்சி நாக் நார்டன். கேன்சி நாக் நார்டன். ஸோ அடுத்தது இன், ஆஃப், அன். இது மூணுமே ரொம்ப சிமிலராக இருக்கும். அதை நம்ம சேர்த்தே புரிஞ்சுக்கலாம். எப்பப்பெல்லாம் இன்னு, ஆஃப், அன் வந்து டூக்கு பதிலாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் போகிற இடம் வந்து ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே இருக்குது, ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருக்குது அப்படின்னா நம்ம ஆஃப், இன், அன் இந்த 3 ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு கட்டமைப்பு அப்படின்னா ஒரு பில்டிங்காக இருக்கலாம், இப்போ ஒரு ரூமாக இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம். ஒரு ஸ்கூலுன்றது ஒரு கட்டமைப்பு, அதுக்கு ஒரு பவுண்ட்ரி இருக்கும். ஒரு பில்டிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு சினிமா தியேட்டராக இருக்கலாம், ஒரு பார்க்காக இருக்கலாம். ஒரு பார்க்குக்கு ஒரு பவுண்ட்ரி இருக்கும். ஸோ எந்த ஒரு பவுண்ட்ரி, ஒரு எல்லை இருந்தாலே அந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா நம்ம டூக்கு வந்து இன்னு, ஆஃப், அன் போடணும். ஸோ இந்த 3 ப்ரிப்போசிஷனில் எப்பப்போ என்னென்ன போடணும்னு இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரிப்போசிஷன் வந்து இன். இன் எப்போ போடுவோம் அப்படின்னா, நம்ம போகிற அந்த பவுண்ட்ரிக்குள்ளே போகிறோமா அப்படின்னு பார்த்து இன் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் கோயிங் டு மூவி தியேட்டர். நான் சினிமா தேட்டருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். சினிமா தேட்டர்ன்றது ஒரு பவுண்ட்ரி, அது ஒரு பில்டிங் இருக்கும், அது ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே இருக்கும். சினிமா தேட்டருக்கு போகிறேன்னு சொன்னாலும் நம்ம சினிமா தேட்டருக்குள்ளே போய் தான் படம் பார்க்க முடியும். ஸோ ஐ ஆம் கோயிங் டு மூவி தியேட்டர்னால் நம்ம அந்த மூவி தேட்டருக்குள்ளே போகிறோம். ஸோ ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே போகிறோம் அப்படின்னா இஷ் கேஹ இன்ஸ் கீனோ. இன் தஸ் கீனோன்னு வரும். இன் தஸ் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்ஸ் கீனோ. இது இங்கிலீஷில் ஐ ஆம் கோயிங் டு தி மூவி தியேட்டர்னு வரும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். வி ஆர் கோயிங் டு த டவுன். நம்மலாம் டவுனுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இதே டவுனோட பேர் சொல்லி வந்ததுன்னா, ஒரு ஊர் பேர் சொன்னால் நம்ம நாக் யூஸ் பண்ணோம். ஏன்னா போன எக்ஸாம்பிளில் பார்த்தோம், டு பெங்களூர், டு சென்னை, டு ஹைதராபாத் அப்படின்னா நம்ம டூக்கு நாக் யூஸ் பண்ணணும். எந்த ஒரு பேரும் சொல்லாமல் வெறும் டூ போட்டுட்டு இந்த கிராமத்துக்கு போகிறோம், இந்த நகரத்துக்கு போகிறோம், அப்படி டவுனுக்கு போகிறோன்னு சொன்னால், டவுனுன்றது ஒரு பவுண்ட்ரி. ஒரு ஊர்னால் அதுக்கு ஒரு எல்லை இருக்கும். அந்த எல்லைக்குள்ளே போகிறோன்றதுனால இந்த இடத்துல டூக்கு நம்ம இன் போட்டுக்கிறோம். We are gehen in die Stadt. We are gehen in die Stadt. அடுத்த எக்ஸாம்பிள், நான் ஜிம்முக்கு போகிறேன். ஐ எம் கோயிங் டு தி ஜிம்.
ஸோ ஜிம்ன்றது ஒரு பில்டிங்னா ஒரு பவுண்ட்ரி இருக்கும், ஒரு எல்லை இருக்கும். ஸோ ஜிம்முக்கு போகிறேன்னு யாராவது சொன்னால் ஜிம்மு வாசலில் போயிட்டா வருவாங்க, உள்ளே போயினா தான் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ ஜிம்மு பில்டிங்குள்ளே போகிறதுனால நம்ம டூக்கு வந்து இன் போட்டுக்கிறோம். இஷ் கேஹ இன் தஸ் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ. ஜிம்முக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? ஃபிட்னஸ் ஸ்டுடியோ. இஷ் கேஹ இன்ஸ் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ. அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவுஃப். அவுஃப்ன்ற ப்ரிப்போசிஷன் எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, இதுவும் ஒரு பவுண்ட்ரி உள்ள ஒரு இடத்துக்கு போகும்போது தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம போய் சேர்ற இடம் ஒரு விஷயத்துக்கு மேலே அப்படின்னா நம்ம அவுஃப் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் தெருவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். நான் தெருவுக்கு போகிறேன், ஐம் கோயிங் டு தி ஸ்ட்ரீட் அப்படின்னா, ஸ்ட்ரீட்டுன்றது நம்ம ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போக முடியாது, தெருவுக்கு மேலே தான் நம்ம போய் நிற்க முடியும். ஸோ ஐ எம் கோயிங் டு தி ஸ்ட்ரீட், அது ஒரு சர்ஃபேஸு, அதுக்கு மேலே நம்ம போகிறோம். ஸோ அதனால் இஷ் கேஹ ஆஃப் தி ஸ்ட்ராஸை. இஷ் கேஹ ஆஃப் தி ஸ்ட்ராஸை. இப்போ தெருன்றது ஒரு பொட்டி, ஒரு ஸ்கொயர், ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம அதுக்குள்ளே போக முடியாது, சினிமா தேட்டர் மாதிரி. தெருன்றது ஓப்பனாக இருக்கும், அந்த தெருவுக்கு மேலே தான் நம்ம போக முடியும். அதே மாதிரி அவன் மாடிக்கு போகிறான், இஸ் கோயிங் டு தி ரூஃப் அப்படின்னா மாடிக்கு மேலே தான் நம்ம போய் சேர முடியும். அதனால் ரூஃப் அப்படின்னா டாக். இஷ் எர் கேத் ஆஃப் தஸ் டாக். எர் கேத் ஆஃப் தஸ் டாக். அடுத்த எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கேன் ஐ கோ டு தி டாய்லெட். இது நமக்கு டே டு டே லைஃப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம யாரையாவது பார்த்து கேட்போம், ஐ ஹேவ் டு கோ டு டாய்லெட், ஐ மஸ்ட் கோ டு டாய்லெட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சொல்லும் போது இங்கேயும் டூ வருது. டூனா நம்ம எப்போ என்ன யூஸ் பண்ணுவோம்? ஜூ தான் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல என்ன தான் டாய்லெட்டுன்றது ஒரு பவுண்ட்ரி, ஒரு 4 சவுறு தான் ஒரு டாய்லெட்டுக்குள்ளே தான் போகிறோம். பட் இருந்தாலும் ஜெர்மன் லாங்குவேஜில் டாய்லெட்டுக்குள்ளே போகிறது மட்டும் எக்ஸப்ஷன். கேன் ஐ கோ இன் தி டாய்லெட் சொல்ல முடியாது, கேன் ஐ கோ ஆன் தி டாய்லெட். அதாவது ஜெர்மனில் கனிஷ் ஆஃப் தி டாய்லெட்டை கேஹன். டு த டாய்லெட்டுன்னு வந்தாலும் நம்ம ஆஃப் தி டாய்லெட்டை தான் போடணும். இதுக்கு என்ன லாஜிக்னா, என்ன தான் டாய்லெட்டுக்குள்ளே போனாலும் டாய்லெட் சீட்டுக்கு மேலே உட்கார்றோம். அட் தி எண்டு நம்ம டாய்லெட் சீட்டுக்கு மேலே உட்கார்றதுனால அந்த லாஜிக் படி இந்த இடத்துல அதுக்கு மேலே போய் சேரணும். அதனால் டூ வந்து நம்ம ஆஃப்னு யூஸ் பண்ணணும். கனிஷ் ஆஃப் தி டாய்லெட்டை கேஹன். அல்லது ரொம்ப ஃபார்மலாக கேட்கணுன்னா டார்ஃபிஷ் ஆஃப் தி டாய்லெட்டை கேஹன். அப்போ எப்போ தான் நம்ம அன்ன்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம்? அன்ன்ற ப்ரிப்போசிஷன் ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே இருக்கிற ஏரியாவுக்கு போகும்போது நீங்கள் உள்ளேயும் போல் அதுக்கு மேலேயும் போல் சும்மா அது பக்கத்தில் மட்டும் இருந்துட்டு வரீங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம அன் யூஸ் பண்ணுறோம். வாசலுக்கு போடா அப்படின்னு சொல்கிறோம். வாசல்ன்றது ஒரு இடம், அது ஒரு லேண்ட்மார்க், அந்த லொக்கேஷன் பக்கத்தில் போ அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல நம்ம அன் யூஸ் பண்ணணும். கேன்சி அந்தின் ஐன்காங். எக்ஸிட்னா அவுஸ்காங், என்ட்ரன்ஸ்னா ஐன்காங். ட்ரைவ் டு தி ஜங்ஷன். ஜங்ஷன்னா இந்த சிக்னல் ஜங்ஷன் இருக்குல்ல, அது வந்து ஓப்பன் ஸ்பேஸ். நம்ம ஜங்ஷனுக்குள்ளே நம்ம ஓட்டிகிட்டு போக மாட்டோம். ஜங்ஷன் பக்கத்தில் போயிட்டு லெஃப்ட் இல்லை ரைட் எடுத்துப்போம். ஸோ ஒரு விஷயத்துக்கு பக்கத்தில் போகிறீங்க அப்படின்னா நம்ம டூக்கு வந்து அன் யூஸ் பண்ணணும். ஃபாரன்சி அன் தி க்ராய்ஸுங். அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள். ஐ எம் கோயிங் டு தி கியோஸ்க் அப்படின்னா பொட்டிக்கடை. சும்மா ஒரு பொட்டிக்கடைக்கு நான் போகிறேன்டா அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு பொருள்லாம் வாங்கிட்டு காசு கொடுத்துட்டு வருவோம். இதே நம்ம ஒரு பொட்டி கடைக்கு போகும்போது பொட்டி கடைக்குள்ளே போக மாட்டோம். பொட்டி கடை வாசல்லே என்ன வேணும்னு கேட்டு நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு போயிடுவோம். ஸோ ஐ எம் கோயிங் டு அ கியாஸ்க் அப்படின்றப்போ இந்த இடத்துல டூக்கு வந்து நம்ம இன் போட முடியாது, ஏன்னா பொட்டி கடைக்குள்ளே நம்மளால் போக முடியாது. அதனால் ப்ரிசைஸாக நம்ம என்ன போடணும்? அன். இஷ் கேஹ அன் தேன் கியாஸ்க். ஏன் அன் யூஸ் பண்ணுறோம்? ஏன்னா பொட்டி கடைக்குள்ளே நம்மளால் போக முடியாது. அதனால் இஷ் கேஹ அன் தேன் கியாஸ்க். ஸோ இந்த 3 சினாரியோவில்
சில டைம் உங்களுக்கு தெரியல. இப்போது ஐ எம் கோயிங் டு ஸ்கூல்னா, இப்போ ஈ இஸ் கோயிங் டு ஸ்கூல்னு சொல்கிறோம். அப்போ ஸ்கூலுன்றது ஒரு பவுண்ட்ரி. ஸ்கூலுக்குள்ளே போய் அவர் வந்து உட்காந்து படிக்க போகிறாரா, இல்லை டீச்சராக வேலை செய்ய போகிறாரா, இல்லை ஸ்கூல் வாசலில் போயிட்டு யாரையாவது பிக்கப் பண்ண போகிறாரான்னு நமக்கு தெரியல. அந்த பர்சன் ஸ்கூலுக்குள்ளே போவாரா, வெளியில் போய் வாசல் மட்டும் போயிட்டு வருவாரான்னு தெரியல அப்படின்னா, அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த 3 ப்ரிப்போசிஷனுக்கு பதிலாக ஜூ போட்டுக்கலாம். எர்கேத் ஜூவர் ஷூவில் கூட போடலாம். ஸோ ஒருத்தர் வந்து உள்ளே போவாரா, இல்லை வாசல்லே இருந்துட்டு வந்துடுவாரா அப்படின்னு தெரியலன்னா, எப்பயுமே நீங்கள் 2க்கு ஜூ போட்டுக்கலாம். மற்றபடி எப்பப்பெல்லாம் ஜூ யூஸ் பண்ணணும்னா, ஒரு நபரோட வீட்டுக்கு போகிறோம், இல்லைன்னா ஒரு பிராண்ட் நேம், ஒரு கடையோட பேர், ஒரு பிராண்ட் நேம், ஒரு கம்பெனி பேரை குறிப்பிட்டு அந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக கன்ஃபார்மாக ஜூ தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அண்ணா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு பேரோ, ஒரு பர்சனோ, ஒரு ரிலேஷன்ஷிப்போ சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறோன்னா, கண்டிப்பாக நம்ம ஜூ தான் யூஸ் பண்ணணும். ஐ எம் கோயிங் டு மை பேரண்ட்ஸ் ஹோம் அப்படின்னா ஜெர்மனில் இஷ் கேஹ ஜூ மைனன் எல்டன். எல்டன்ஸ் ஹவுஸ் ஹோம்னு மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறேன்னா, நான் அப்பா அம்மா கிட்ட போகிறேன் அப்படி சொன்னால் போதும். இஷ் கேஹ ஜூ மைனன் எல்டன். ஷீ இஸ் கோயிங் டு பீட்டர்ஸ் ஹவுஸ். அவள் பீட்டர் வீட்டுக்கு போகிறா. வீடுன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு நபரோட பேரோ, அவங்க ரிலேஷன்ஷிப்போ, ஹஸ்பண்ட் கிட்ட போகிறான், ஒய்ஃப் கிட்ட போகிறான்னு சொன்னாலே வீடுன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஜி கேத் ஜூ பீட்டர். ஜி கேத் ஜூ பீட்டர். அதே மாதிரி ஒரு பிராண்ட் நேம், ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ஷோ, குரோமாவோ ஒரு கடையை சொல்லிவிட்டு, இந்த ரெஸ்டாரண்ட்டோட பேரை சொல்லிவிட்டு அங்கே போகிறோம் அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக இன்னெல்லாம் போட முடியாது, ஜூ தான் போட முடியும். தே வாண்ட் டு கோ டு ரிலையன்ஸ் ஃப்ரெஷ். ஒரு ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ன்றது ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, அதுக்கு ஒரு பவுண்ட்ரி இருக்குது, அதுக்குள்ளே தான் நம்ம போகிறோம். ஆனால் ஒரு பிராண்ட் நேமோ ஒரு பேரோ யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடாது. தே வாண்ட் டு கோ டு ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் அப்படின்னா சி வோலன் ஜூ ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் கேஹன். ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் கிடையாது. இதே சூப்பர் மார்க்கெட்டுன்னு சொன்னால் சொல்லலாம். ஆனால் ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ஷுன்னு ஒரு பிராண்ட் நேம் சொல்லும் போது கண்டிப்பாக ஜூ தான் சொல்லணும். சி வோலன் ஜூ ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் கேஹன். ஸோ இந்த மாதிரி எந்த டூ வந்தாலுமே நம்ம ஃபஸ்ட்டு எதை நோக்கி போகிறோம், போகிற இடம் வந்து ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே இருக்கான்னு பார்த்துட்டு ஆஃப், இன், அன் யூஸ் பண்ணணும். இதே ஒரு ஊர் பேரோ ஒரு நாடு பேரோ இருந்ததுன்னா நம்ம நாக் யூஸ் பண்ணணும். மற்றபடி எது வந்தாலும் நம்ம பிளைண்டாகவே ஜூ போட்டுக்கலாம். அந்த பவுண்ட்ரிக்குள்ளே போகிறோமா, வெளியிலே இருக்க போகிறோமான்னு தெரியல, அன்சர்டனாக இருக்குன்னா கூட தாராளமாக ஜூ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 சாம்பிள் சென்டென்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த எல்லா சென்டென்ஸுமே இங்கிலீஷில் 2 வருது. ஆனால் ஒவ்வொரு சினாரியோலையும் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன் வர்றதுனால எப்போ நீங்கள் நாக் யூஸ் பண்ணணும், இன் யூஸ் பண்ணணும், அன் யூஸ் பண்ணணும், ஆஃப் யூஸ் பண்ணணும், ஜூ யூஸ் பண்ணணும்னு செக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜெர்மனில் இருக்கிற எல்லா ப்ரிப்போசிஷனும் அதோட மீனிங்கும் எப்போ டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணணுன்றது ஒரு ப்ரிப்போசிஷன் ரெஃபரன்ஸ் ஷீட் மாதிரி நான் இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்தெந்த ப்ரிப்போசிஷன் எந்தெந்த சிச்சுவேஷனில் யூஸ் ஆகும்னு உங்களுக்கு ஒரு சம்மரி கிடைக்கும். தேங்க்யூ.